வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது முட்டை குருமா. இது சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. தேவையான பொருட்கள்: முட்டை 5 எடுத்துருக்கேங்க. இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு தேங்காய் 1/2 மூடி அளவு எடுத்துருக்கேன். முந்திரி 20 எடுத்துருக்கேங்க. சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், தாளிக்க பிரிஞ்சி இலை 1, அன்னாச்சி பூ, கிராம்பு, பட்டை 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துருக்கேங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 3, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், தக்காளி 2, இந்த அளவுக்கு இஞ்சியும் பூண்டு எடுத்துருக்கேங்க. அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, கிராம்பு, பட்டை, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துருக்கேங்க. அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம்லாம் நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டுங்க. அந்தளவுக்கு வதக்கி எடுத்தால் தான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்குங்க. வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. தக்காளியெல்லாம் நல்லா குழையிற அளவுக்கு வதங்கி வரணுங்க. அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்துக்கிறேங்க. அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. அப்போ தான் அதோட வாசனை நல்லா கிடைக்குங்க நம்மளுக்கு. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாங்க. பெப்பர் பொடி 1/4 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா மல்லிப்பொடி 1 ஸ்பூன் எடுத்துருக்குங்க. இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இதோட பச்சை வாசல்லாம் போகட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நல்லா கிண்டி விட்டுடலாங்க. 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் முந்திரிலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கதை இப்போ சேர்த்துக்கிறேங்க. அரைச்ச கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்துருக்கேங்க. அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க. முட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி லேசாக கத்தியில் கீரி நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்புல போட்டுக்கலாங்க எல்லா முட்டையும். நம்ம இந்த மாதிரி கீரி சேர்த்தாதான் நம்மளுக்கு குழம்போட இருக்கிற காரம் உப்பெல்லாம் இதுக்குள்ளே இறங்குங்க. அப்போ தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் குழம்பு கொதிக்க வைக்கலாங்க. நம்ம வேகமாக வச்சோம்னா அந்த தேங்காயோட டேஸ்ட்லாம் மாறிடுங்க. குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கிறேன். சப்பாத்தி ரைஸ்க்கெலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.